இன்னைக்கு மாம்பழ பாயாசம் தான் செய்ய போகிறேன். மாம்பழத்தை அரிஞ்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா பழுத்த மாம்பழமாக எடுத்துக்கோங்க. நான் பங்கனப்பள்ளி மாம்பழம் தான் எடுத்திருக்கேன். அதுதான் பாயசத்துக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் வேணால் ருமானி, அல்போன்சா அந்த மாதிரி மாம்பழம் கூட எடுத்துக்கலாம். அதுவும் நல்லா தான் இருக்கும். எல்லா பழத்தையும் அரிஞ்சிட்டு காட்டுறேன். மாம்பழத்தெல்லாம் கட் பண்ணி பல்ப் எடுத்து வச்சுருக்கிறேன். இது டாப்பிங்க்கு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இது மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். அந்த மாம்பழத்துக்கு அரை மூடி தேங்காய் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 ஏலக்காய் எடுத்துருக்கிறேன். இதை மிக்சியில் போட்டு பால் எடுத்துகிட்டு வந்துடுறேன். இதை பால் எடுத்துகிட்டு வந்துடுறேன். மாம்பழத்தை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். தேங்காய் பாலும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். போதும், இந்த அளவு சேர்த்தா போதும். மிச்சம் இருந்தால் இருந்துட்டு போகுது. நம்ம சும்மா கூட சக்கரை போட்டு குடிச்சிக்கலாம். அளவாகவே ஊற்றிக்காங்க. இப்போ சக்கரை சேர்த்துக்கிறேன். இனிப்பு எவ்வளோ வேணுமோ அதை செக் பண்ணி பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ நான் செக் பண்ணிக்கிறேன். சுகர் போதுமானு செக் பண்ணிக்கிறேன். கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ, மாம்பழத்தோட ஸ்வீட் எவ்வளோ இருக்குதோ அதுக்கு தகுந்த போல் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இதில் ஐஸ் கட்டி போட வேண்டாம், ஏன்னா நீர்த்த மாதிரி ஆகிடும். நீங்கள் 3 to 4 hours ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம். சர்வ் பண்ணிடலாம். தேங்காய் பால் ஊற்றிருக்கனால ரொம்ப உடம்புக்கு நல்லது, குளிர்ச்சியும் கூட. மாம்பழம் சாப்பிட்றதுனால ரொம்ப சூடுன்னு சொல்லி நினைப்பாங்க. தேங்காய் பால் சேர்த்துக்கிறனால நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் அடுப்பில் வைக்கணுன்ற அவசியம் இல்லை, அப்படியே குடிச்சிக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சு குடிச்சிக்கலாம். மாம்பழ பாயாசம் ரெடி. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். ஆரோக்கியமான உணவு, ஆனந்தமான வாழ்வு.